எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 13க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. அடுத்து, சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூல் படைத்த கவிஞர். கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூல் படைத்த கவிஞர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் எனும் நூலுக்கு தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன். அடுத்து, நான்காவது கேள்வி, பெருவாழ்வு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பெருமை கூட்டல் வாழ்வு. பெருமை கூட்டல் வாழ்வு. ஊரின் வடகோடியில் இருந்த மரம். நாவல் மரம். நாவல் மரம். தாத்தா நட்டு வைத்த மரம். நாவல் மரம். நாவல் மரம். அடுத்து, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது பரவசம். பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டிகேட்டல். துஷ்டிகேட்டல்னா துக்கம் விசாரித்தல். பரவி. பரவினா விரவி. அடுத்து, கோடி. கோடினா எல்லை. எல்லை. அடுத்து, எட்டாவது கேள்வி, செங்காய் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. செம்மை கூட்டல் காய். செம்மை கூட்டல் காய். இரவில் படையெடுத்து வரும் பழந்தின்னி. இரவில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். வௌவால் கூட்டம். நாவற்பழங்களை உதிர்த்து விடுவனவற்றுள் பறவைகள் அல்லாத ஒன்று. நாவற்பழங்களை உதிர்த்து விடுவனவற்றுள் பறவைகள் அல்லாத ஒன்று அணில். பெருவாழ்வு வாழ்ந்த மரம். நாவல் மரம். நாவல் மரம். நேற்றிரவு பேய் காற்றில் வேரோடு சாய்ந்தது. நாவல் மரம். நாவல் மரம். குன்றுகளின் நடுவே மாமலை போன்றது. குன்றுகளின் நடுவே மாமலை போன்றது. நாவல் மரம். நாவல் மரம். அடுத்து, 14வது கேள்வி, கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர். கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை இயற்றியவர் யார்? அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை இயற்றியவர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தந்தம். அடுத்து, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. முண்டந்துறை. காட்டாறு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. காடு கூட்டல் ஆறு. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. அடுத்து, அணைத்துண்ணி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அனைத்து கூட்டல் உண்ணி. அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. நேரமாகி. நேரமாகி.
வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. வேட்டையாடிய, வேட்டையாடிய. அடுத்து, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது? புலி, புலி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இடம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இடம் மேட்டுப்பாளையம். அடுத்து 24வது கேள்வி. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் கோவை, கோவை. தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம் அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை, முண்டந்துறை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 13க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.